கேடிய தமிழர் நிலவெளிச்சியாகவும் எடுக்கும் அறிவித்தல். கேடிய தமிழ் நிலவெளிச்சியாகவும் மாவீரர்கள் தொடர்பான விவரங்களையும் மாவீரர்களது பெற்றோர்கள் சகோதரர்கள் தொடர்பான விவரங்களையும் திரட்டுகின்றது. கேடிய மண்ணுக்கு அண்மை காலத்தில் வருகை தந்த மாவீரர்களின் குடும்பத்தினர், தற்போது புதிய முகவரியில் வாழ்கின்ற மாவீரர்களின் குடும்பத்தினர், புதிய தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தும் மாவீரர்களது குடும்பத்தினர் அனைவரும் தங்களது முகவரி, தொலைபேசி இலக்கம் போன்ற விவரங்களை தந்துதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றார்கள். கேடிய தமிழர் நினைவெழுச்சியாகவும் மேலதிக விவரங்களுக்கு 6476193619 6476193619 ctro@tamilremembrance.com என்ற மின்னஞ்சலூடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். அறிவித்தல்கள் கேட்டுக்கொள்கிறீர்கள். கேடிய எல்லைத்தீவு ஐயனார் ஆலயம் மரபு வழி சைவ வழிபாட்டுக்கான தனித்துவம் வாய்ந்த ஆலயம் எடுக்கின்ற அறிவித்தல். எல்லைத்தீவு ஐயனார் ஆலய திருப்பணி செயற்பாடுகள் பற்றிய பொது கலந்துரையாடல் வருகின்ற நவம்பர் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 2:30 முதல் 3:30 வரை இலக்கம் 550 கோட்னி பார்க் டிரைவ் வெஸ்ட் முகவரியில் அமைந்திருக்கின்ற விசாகா செகண்டரி ஸ்கூலில். மேலதிக விவரங்களுக்கு 6479889367 4166785866. ஓங்கார தியானம் பற்றிய அறிவித்தல். மருந்தில்லா வாழ்வியலும் தன்னை யாரென உணர்தலும் பற்றிய தியான பயிற்சி வகுப்புகள். தியான பயிற்சியாளர் ரமேஷ்குமார். 6477621178. மன அழுத்தம், மனநோய், புத்தி சுவாதீனம் போன்றவற்றையும் இயற்கையாக நீக்கி நம்மை நாம் உணர்வதற்கான ஆற்றலையும் எதிர்மறை எண்ணங்களை தடுக்கின்ற ஆற்றலையும் தருகின்றது ஓங்கார தியானம். இலகுவான மூச்சு பயிற்சி, இலகுவான தியான நுட்பங்கள் மற்றும் சிறுவர்களுக்கான அறநெறி கருத்துக்கள் வகுப்புலாம் நடைபெறும். மேலதிக விவரங்களுக்கு தியான பயிற்சியாளர் ரமேஷ்குமார். 6477621178. கேடா கதிர்காமம் தியான பீடம் இலக்கம் 3001 மாக்கம் வீதி யூனிட் 21 ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்றது. 4164541893. வசந்தம் தமிழ் உளவள துணை நிலையம் விடுக்கும் அறிவித்தல். சமூக உளவளம் பேணும் தொடர் 103 சிறுவர் உள்ளத்தை பண்படுத்துவோம் என்ற தலைப்பில் மென்டல் ஹெல்த் கன்சர்ன்ஸ் வித் தமிழ் சில்ட்ரன் என்ற தலைப்பில் விபுஷா கிருஷாந்தராஜா சப்போர்ட்டிங் அடல்ட்ஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் உரையாற்ற வருகின்றார். அத்தோடு ஸ்காலர்ஷிப் டு ஸ்டடி இன் சோஷியல் ஜஸ்டிஸ் என்று சமூக நீதி பற்றிய கல்விக்கான உதவி திட்டம் பற்றி உரையாற்ற ஜானகி பாலகிருஷ்ணன் வருகின்றார். அத்தோடு யுவேதா அவருடைய உரையாற்றுதலும் இடம்பெறும். ஒவ்வொரு 1ஆம் 3ஆம் திங்கட்கிழமைகளில் இந்த தொடர்கள் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் மெய்நிகர் வழியாக ஜூம் ஐடி 9185846 கடவிலக்கம் இல்லை, நோ பாஸ்வேர்ட். மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வசந்தம் 6473744685 6473744685. கேடிய தமிழ் வானொலியில் உங்கள் ஊர்ச்சங்க நிகழ்வுகள், பழைய மாணவ சங்க நிகழ்வுகள் பற்றிய அறிவித்தல்களையும் பிறந்தநாள் திருநாள் வாழ்த்துக்களையும் கட்டணமின்றி பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்த்து நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதற்கான உங்கள் உறவினர்கள் நண்பர்களுடைய பிறந்தநாள் திருநாள் விவரங்களை முன்கூட்டியே அறிய தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் அறிவித்தல்களையும் வாழ்த்து விவரங்களையும் அனுப்பி வைக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி contact@ctr24.com. அனுப்பி வைத்த பின் உறுதிப்படுத்த வரவேற்பு இலக்கத்தை அழையுங்கள். 4162923222. Valli Law. Real estate law, immigration law, business law, family law, personal injury முதலான உங்கள் அனைத்து வகையான சட்ட சேவைகளுக்கும் Valli Law.
for personalized legal solutions with a commitment to excellence and client advocacy. Number 80 Corporate Drive, Suite 310 Scarboroughville, Walli Law. 416-833-0404. Walli Law. Your rights, our unwavering mission. தமிழே தமிழே காற்றலையில் எங்கள் வாழ்வின் இளந்தமிழ் சாரல் பிரதி வியாழக்கிழமைகள் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த தமிழ் கொண்டு வருகின்ற தமிழ் சுவையை தாம் சுவைத்தவற்றை அமிழ்தன இங்கே எடுத்து வருகின்ற உறவுகளை அவர்களுடைய தமிழ் உணர்வாளர்கள் மட்டுமல்ல, அவர்கள் தமிழை தேடி தேடி கற்று அதை உங்களுக்காக பகிர்ந்து கொள்ள வருகின்றார்கள். அந்த வகையில் இளந்தமிழ் சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய பொழுது வைத்தியர் வரதா. ஏன் வைத்தியர் என்று சொல்கின்றோம் என்றால், இப்பொழுது நாங்கள்லாம் நோய்க்காலம், நோய் பிடி தீக்க வருகின்றார். வணக்கம் வரதா. வணக்கம். வணக்கம் சோதனை. இல்ல, அந்த பாடி வாழைக்காயை பழுக்க வைத்திருக்கிறார்கள். அப்படி தமிழுக்கு வல்லமை உண்டு, மருத்துவ குணம் உண்டு. சரி, அப்படி நீங்கள் பேசும் பொழுது எனக்கு வந்திருக்கின்ற நோய் மாறாதா என்று யோசிக்கிறேன். சரி, வணக்கம். வணக்கம் கண்டிய தமிழ் வானொலி நேயர்களே, வணக்கம், மாலை வணக்கம். அண்ட் சோதனை அவர்களுக்கும் அன்பான வணக்கம், இனிமையான வணக்கம். உங்களுடன் இருந்து பல ஆய்வாக தமிழ் வந்து எங்களுக்கு காதில் வந்து தேன் வந்து பாய போகிறது. எங்கே என்ன விடயத்தை எடுத்து வந்திருக்கிறீர்கள்? அதிக நாட்களில் மீண்டும் உங்களுடன் பேசுகிறோம். அதான் மட்டற்ற மகிழ்ச்சி. பெரிதாக ஒன்றும் நான் ஆயத்தமாகவில்லை. இருந்தாலும் ஒரு சிறிய ஒரு தலைப்பு, தமிழ் இலக்கியத்தில் புலவி நுணுக்கம். நாங்கள் தமிழ் இலக்கியத்திலும் சரி, திருக்குறள் போன்ற பல இடங்களிலும் இந்த புலவியை பற்றி ஒரு கருத்தாடல் ஒன்று இருக்கின்றது தமிழ் மரபில். அது புலவி என்பது காதலில் ஏற்படும் ஊடல் அல்லது செல்ல கோபம் என்று கருதப்படும். இந்த ஊடல் கூடல் இன்பத்தை அதிகரிக்கவும் காதலின் ஆழத்தை மேலும் சிறப்பிக்கவும் உதவுகிறது என்று கூறுகிறார் திருவள்ளுவர் அவரது காமத்துப்பாலை. அதே போல கம்பராமாயணத்தில் கம்பரும் நிறைய இடங்களில் புலவி நுணுக்கம் குறித்து பேசுகின்றார். ஊடல் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழும் காதல் வாழ்க்கையில் பெண் ஆண் தனக்கு மட்டுமே உரியவன் என எண்ணுவாள். அப்படி யார் சொல்லியிருக்கார்கள், எழுதியிருக்கார்கள். இது ஒரு சொல்லி சொல்லியே மாமியார் மருமகள் சண்டையை உருவாக்கி, கடவை பரத்தைக்கும் தலைவிக்கும் சண்டையை உருவாக்கி எல்லாமே நாங்களே எழுதி கொள்கிறோமா? சரி, ஏன் ஆண்கள் சண்டை பிடிப்பதில்லை? இத்தகைய மனநிலை ஆணுக்கும் இருக்கலாம். ஆனா சண்டை பிடித்திருப்பார்கள், வெட்டு கொத்தாக இருந்திருக்கும். ஆனால் அதை பற்றி பேசுவதில்லை யாரும். ஆமா, பெண் அப்படி நாங்கள் இப்ப எமது தமிழ் மரபில் மட்டுமில்ல, ஒரு சைக்காலஜியாகவும் ஒரு இருக்கின்றது இல்லையா? மென்ஸ் ஆர் மார்ஸ் அண்ட் வுமென்ஸ் ஆர் வீனஸ் என்று சொல்லுவோம். அதாவது ஆணும் பெண்ணும் ஒரு வெவ்வேறு ஒரு கிரகங்களில் இருந்து வெவ்வேறு குணாதிசயங்கள் கொண்டவர்கள். ஆனா ஆணுக்குள்ளும் பெண்ணுண்டு, பெண்ணுக்குள்ள ஆணுண்டு. வைத்தியர்களுக்கு தெரியும். நிறமூர்த்தங்கள் சொல்கின்றன, நிறமூர்த்தங்களும் சொல்கின்றன. நிறமுத்தங்கள் சொல்கின்றன. அந்த அதுவும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஒரு பெர்சன்டேஜ் வைஸ் அது கூட குறைய இருக்கலாம். இப்ப இந்த சைக்காலஜிக்கலா நாங்கள் ஒரு ஒவ்வொரு அமைப்பு தான். எங்கட தேவைகள் வேறு, பெண்ணிட தேவைகள் வேறு, ஆணின் தேவைகள் வேறு என்ற ஒரு அமைப்பு இருக்குது சைக்காலஜியா. அப்ப அந்த வகையில் இது ஒரு காதல் வாழ்வில் ஒரு ஊடல் என்பது அது ஒரு ஃபியராகவும் இருக்கலாம், ஒரு பயமாவும் இருக்கலாம் எங்கட மனதில். சொல்வார்கள் என்றால் ஊடல்கள் வந்துதான் கூடல் வரும் என்றும், ஊடல்கள் வருவதனால் புரிதல் வருகிறது. அதான் அடிப்படை. முட்டி மோதி வாழும் பொழுதுதான் கசையை குப்பை கொட்டிடம் என்று சொல்லி நகைச்சுவாக சொன்னாலும், ஆனால் ஒரு புரிதலுக்குள் போவார்கள். ஒருவருக்குள் ஒரு பிளெக்சிபிலிட்டி, அவர் ஏற்றுக்கொள்ற தன்மை வந்துடும் இல்லையா மனதுல. அப்ப நீங்க சொன்னது மாதிரி பரத்தை ஒழுக்கம் புரிந்து தலைவன் மீண்டு வந்து இல்லம் புகையில் தலைவிக்கு ஒரு
ஒரு ஊழல் தான் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும், ஒரு காதல் ஒரு செல்ல கோபம் இருக்கும். இது எல்லாம் சங்க காலத்துல நடைமுறையில் இருந்ததுதானே. அப்ப அந்த ஊழலினூடாக அந்த ஊழலில் இருந்து ஒவ்வொரு அடிப்படையான சில இதுகளை இங்கு கூறப்படுகிறது. ஊழல், புலவி, துணி எனும் சொற்கள் அகப்பாடலில் ஊழலின் பண்பை விரித்துரைக்கும். புலவி என்பது மன வேறுபாடு, அதாவது ஒரு மனதில தோன்றுகின்ற ஒரு இதுதான் ஒரு புலவி என்று சொல்றது, ஒரு கோபம். ஊழல் என்பது புலவியின் ஒரு தொடர்ச்சி. துணி என்பது ஊழலின் தொடர்ச்சி என்றுதான் கூறப்படுகிறது. திருக்குறளில் கூட இந்த புலவி நுணுக்கத்தை பற்றி திருக்குறளில் காமத்துப்பால் கற்பியல் இந்த அதிகாரத்தில் வருகின்றது. காதலிக்கும் இருவருக்கும் இடையில் நிகழும் ஊழல் அல்லது சண்டையை அல்லது போலி சண்டை அல்லது காதல் பிணக்கத்தின் நுட்பமான அம்சங்களை விவரிக்கும் அதிகாரம் இது. இதுல ஒரு எடுத்துக்காட்டாக, பெண்ணியலார் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் நன்னேன் பரந்தனின் மார்பு என்று சொல்லி அந்த பாடல் காமத்துப்பாலில் வருகின்றது. அதுல என்னன்னு சொல்றார், பெண்ணியலார் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் நன்னேன் பரந்தனின் மார்பு. அதாவது பரந்தனி நீ இங்கே போயிட்டு வர பெண்கள் எல்லாரும் இந்த உன்ன பாக்கினம், ஆனால் நான் இந்த மார்புல தொட மாட்டேன், நன்னேன் பரந்தனின் மார்பு. சரியா? பரத்தமை உடையாய் பெண் தன்மை உடையவர் எல்லோரும் தத்தம் கண்களால் பொது பொருளாக கொண்டு நுகர்கிறார்கள். ஆகையால் உன் மார்பை நான் பொருந்தேன். திருக்குறளில் திருக்குறள் ஒரு அறத்துக்குரிய நூல், ஆனால் அதிலும் கூட அது கூட அதாவது வாழ்வாங்கு வாழ்வதற்கான நூல் என்று சொல்லும் பொழுது வாழ்வியலில் காதல் ஒரு அங்கம், அதை நாங்கள் தள்ளி வைக்க முடியாது. அதில் இருக்கின்ற விடயங்களையும் அவர் சொல்லியிருக்கிறார். அவரை நாங்கள் தான் காவி கட்டி அவரை ஒரு துறவி மாதிரி சித்தரிக்கின்றோம். அப்படி அல்ல, அவர் ஒரு வாழ்வுக்கு இலக்கணம் வகுத்தவர். இன்னும் ஒரு பாடலாக, ஊடி இருந்தேமா தும்மினார் யாம் தம்மை நீடுவாள் கம்பான் கரைந்து. இப்ப ஒரு ஆளுக்கு தும்மும், யார நினைக்கிறீங்க? சாதனாவுக்கு தும்மும். ஏனென்றால் இதை அழகாக இந்த காட்சியை எப்பொழுதும் அவர் செய்வார், சொல்வார். அதற்கு ஒரு அழகான காட்சியை எடுத்து வந்து விடுவார். அது அதாவது இப்பொழுது வளமையாக இந்த வேலையை நாங்கள் தனாக்குத்தான் செய்வோம், இன்றைக்கு உங்களுக்கு நடக்குது. எங்கெங்க இழுத்து செல்வது ஏனென்றால், ஒரு உறவினர்கள் கூடுகின்ற ஒரு இடத்தில் அவர்கள் தமிழ் பற்றியில் அவர்கள் உண்டு கழித்து மகிழ்கின்ற ஒரு பொழுதில் இவர் அந்த விடயத்தை சொல்லிக்கொண்டு எடுத்து சென்றது தமிழினுடைய சிறப்பு. அவ்வளவு பேரும் ரசித்தார்கள். அதை காணொலியாக எங்களோடு பகிர்ந்திருந்தார். நினைவிருக்கதா? நாங்கள் சும்மா போய் ஒரு குத்துப்பாட்டுக்கு நடனம் ஆடுகிற நட்பு வட்டமாக இல்லாமல் தமிழ் கொண்டு மகிழலாம் என்றதை சாதனா நிரூபித்திருந்தார். தமிழையும் நாங்கள் தமிழுக்குள் எவ்வளவு இருக்கு என்பதை நாங்கள் காட்டுவோம், மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்கிறோம். அதை மற்றவர்கள் அப்படியே மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அந்த காணொலி. சரி, நீங்கள் எடுத்து வாருங்கள். தனாக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு, இன்றைக்கு நீங்க சிக்கிட்டீங்க. அதான் இந்த குரல் ஊடி இருந்தேமா தும்மினார் யாம் தம்மை கூடுவாள் கம்பான் கரைந்து. நினைக்கிறேன் இந்த குரலை தான் அதை நீங்களும் சொல்லலாம். உங்களுடைய சுவை எப்படி என்று நாங்கள் அறியலாம். அதான் இந்த காதலரோடு உடல் கொண்டிருந்தோம் இருந்தாலும் அவர் தும்மினால் நான் அதை வாழ்த்த மாட்டேன் என்ற மாதிரி ஒரு நேர் எதிரான ஒரு விலகல் தான் அந்த குரல் கூறப்படுகிறது இல்லையா? ஊடல் கொண்டிருந்த போது அவர் தும்பினார். உடலை விடுத்து அவரை நீடு வாழ்க என வாழ்த்துவேன் என நினைத்து என்பதான் அதன் கருத்தாக சொல்லப்படுகிறது. இப்ப திருக்குறளை விட்டு நாங்கள் இப்ப இந்த கம்பராமாயணத்தில் ஒரு சில பாடல்களை பார்த்தால், காதல் கொண்ட தலை மக்களிடையே உடல் புலவி நுணுக்கம் எல்லாம் ஏற்படும் என்று கம்பரும் தன் ராமாயணத்தில் குறிப்பிட்டுள்ளார். இது என்ன மேலும் குறிப்பிடப்படுகிறது, ஊடல் குறித்து குறிப்பிடும் போது மானிட பிறவி மட்டுமல்லாது அகிரணை உயிர்களாகிய யானை, புறா, அன்னம், மயில், மான் போன்றவர்களும் தன்னுடைய துணையுடன் அன்பு மிகுதலால் ஊடல் கொண்டன என்றும் கம்பர் தன் நூலில் பாடியுள்ளார். கம்பருடைய அதீத கற்பனை.
எடுத்துக்காட்டாக ஒரு ஓங்கி வளர்ந்த ஒரு தென்னை மரத்தின் இளநீர்களை பார்த்து, நாங்கள் கேள்விப்பட்டவும் தெரியல இந்த பாட்டு எங்களுடைய ஆசிரியர் வருகின்ற பார்த்து ஒரு ஆடவன் அந்த இளநீர் மங்கையர்கள் கொங்கைகள் போல உள்ளன என வியப்பிட்டு கூறினான். இளநீர் மங்கையர்ந்த கொங்கைகள் போல உள்ளன. அதை கேட்ட மனைவி, எந்த மங்கையின் கொங்கைக்கு இவை ஒப்பாக உள்ளதென கேட்டு கொதித்து முகம் வியர்த்து வெப்பமாக பெருமூச்சு சொரிந்தாள். அதாவது இந்த பாடல், செம்மாந்த தெங்கின் இளநீரை ஓர் செம்மல் நோக்கி, அம்மா இவை மங்கையர் கொங்கையின் ஆய என்ன, எம்மாதர் கொங்கைக்கு இவை ஒப்பன என்று ஓர் ஏழை விம்மா வெதும்பா வேரா முகம் வெந்துதிர்த்தாள். இது ஒன்று எமது அது பெண்ணின் இயலாமையை காட்டுகிறதா அல்லது ஒரு எண்ணத்தை இப்படித்தான் சித்தரித்தார்கள் என்றுதான் நான் சொல்வேன். இன்றைய பெண்கள் போயிட்டு வாங்க அப்பனே என்று சொல்லி அனுப்பிவிட வைப்பார்கள். நீ போகிறாயா, போயிட்டு வா, பிரச்சனை இல்லைன்னு. புலவி நுணுக்கம் பற்றி நான் சும்மா ஆங்கிலத்தில் என்ன சொல்றான்னு பார்த்தா பொசசிவ் சொல்றார்கள். அப்ப ஆங்கில பெண்களுக்கும் பிரச்சனை இருந்திருக்கு. ஆங்கில பெண்கள் நான் சொல்ல மாட்டேன், ஆண்களுக்கும் இருந்திருக்கலாம். இது காலத்தில் ஏற்பட்ட வேறுபாடுகள் இருந்தாலும் இவ்வாறாக இருந்துதான் அவர்கள் அந்த அகவாழ்வை சங்ககாலத்தில் ஒரு சிறப்பாக கொண்டு போனார்கள் இல்லையா? அவர்கள் ஆண்களுக்கு ஒரு பெருமை, என்னுடைய மனைவிக்கு இப்படி ஒரு ஆசை, என்ன சொல்ற காதல், நான் எங்க போயிட்டு வந்தோம்னா அவன் நினைக்கிறது அவருக்கு பெருமை. அப்படி போகக்கூடாது, என்னை விட்டு என்ன தவிர எனக்கு மட்டும் நினைக்கணும், ஆனா நான் எங்கேயும் போகணும். இது நீங்கள் சொன்ன மாதிரி இதை சொல்லித்தான் இருந்தாலும் என்ன சங்க காலத்தில் இவையெல்லாம் இப்படி இருந்ததாக இருந்திருக்கு. நீங்க சொல்றது போல வாழ்ந்திருக்கலாம். கல்வி அறிவு வளர வளர பெண்களுடைய ஆளுமை வளர்ந்து வரும் பொழுது அவர்கள் தங்களுடைய தன்மதிப்பை பற்றி அதிகம் முன்னிறுத்தி இருப்பார்கள். இப்ப இப்போது இருக்கின்ற பெண்கள் பரத்தியிடம் சென்று வந்த ஆண்கள் என்றால் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைப்பார்களா இல்லையா? இது ஒரு காதல் வாழ்வில் ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் ஒவ்வொரு இலக்கியங்களும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அக்காலகட்டத்தில் இது இவ்வாறாக இருந்திருக்கலாம். இது ஒரு வாழ்வில் ஒரு சிறப்பு, இது கூடல் ஒரு சிறப்பு அந்த அப்படி நாங்கள் எடுத்துக்கொண்டாலும். நான் இப்படி யோசிக்கிறேன், சரி அது எதுக்கு பரத்தியர் எடுத்துக்கொண்டு வருவான்? ஊடல்ன்றது எத்தனை வகையாயும் இருக்கலாம். ஒரு சமைச்ச சாப்பாட்டுக்கு இது என்ன உப்பு இல்லைன்னு சொன்னதுலயே ஒரு ஊடல் வரலாம், அல்லது அப்படி வந்திருக்கலாம். அந்த ஊடலில் இருந்து ஒரு பின்பு ஒரு சமாதானம் கூடல் வந்திருக்கலாம். அதனால அன்றைய சமூகத்தில் அது ஒரு பொதுவான ஒரு ரசிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு பாடலில், போர் என்ன வீங்கும் பொறுப்பு அன்ன புலங்கள் தின்றோள் மாறன் அணையான் மலர் பொய்து இருந்தானை வந்துவோர் கார் என்ன கூந்தல் குயில் அன்னவள் கண் புதைப்ப ஆர் என்னலோடும் அனல் என்ன அயிர்த்து உயிர்த்தாள். அதாவது போர் என்ற சொல்லை கேட்டே பூரி போன்ற மலையை போன்ற அங்குள்ள வலிமையான தோள்களை உடைய மன்மதனை போன்ற ஒரு இளைஞன் மலர்களை பறித்துக் கொண்டிருந்தான். அவன் மனைவி பின்னே வந்து அவனுடைய கண்களை பொத்தினாள். அப்பொழுது அவன் யார் என்று கேட்டான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி பலத்தை இல்லை, இது ஒரு சின்ன ஒரு காரணம். யார் என கேட்கும் அளவுக்கு பலரை அவன் அறிவான் போலும் என்று ஊடல் கொண்ட மனைவி நெருப்பு போல் பெருமூச்செறிந்து சினம் கொண்டாள். இதெல்லாம் கம்பரோட ஒரு கற்பனை. நாங்களது இருந்ததை இன்னும் மிகப்படுத்தி சொல்றதானே கவிதை. இல்ல, எங்களுடைய பொதுவாக ஒரு கதையா இருக்கட்டும், திரைப்படமா இருக்கட்டும், கவிதையா இருக்கட்டும், ஒரு இலக்கியமாக இருக்கட்டும், அதில் காதலும் ஊடலும் கூடல் எல்லாம் வராவிட்டால் அது சுவைப்படாது என்று ஒரு இயற்கை விதி இருக்கிறது. நீங்க இப்படியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த எமது சமூகம் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும், வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும், பரப்பேர் உறவுகள் இருந்தாலும், அதையெல்லாம் இது இப்படித்தான் என்று சொல்லி வாழ்ந்து கழித்து விட்டார்.
ஆனால் தற்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாம் இது பெரிய பெரிய பிரச்சனையாக இல்ல. ஒரு புகைப்பட ஒருவர் சொன்னார், நீங்கள் முற்படம் கட்ட வேண்டும். ஏனென்றால் திருமண இந்த புகைப்பட ஆல்பங்கள் வர முதலே பல திருமணங்கள் விவாகரத்தில் முடிகின்றன. அதனால் நீங்கள் நீங்களே வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லிவிட்டு போகிறார்களாம் இளைஞர்கள். சரி, இப்ப அந்த சாதனை அடிக்கடி சொல்ற அந்த தும்மு செருப்பு அழுதால் புலவி நுணுக்கத்துல வர்ற அந்த தும்மு செருப்பு அழுதால் நுமரு எம்மை மறைத்தீரோ என்று அதை ஒருக்கா சொல்லிட்டு போவோம். ஒருக்கா முதல்ல அவ தும்பினோன்னு 6 மணி நினைக்கிறதும் அதை கேட்கிற அவ கோவப்படுற உடல்படுற பிறகு இவர் அடக்குற 2வது தும்மலுக்கு அடக்கின உடனே என்ன உண்மை மற்றவர்கள் உம்மவர் நினைப்பதை எனக்கு தெரியாமல் நீர் மறைக்கின்றீரோ என்று அழுதாளாம். சரி, அதான் இது ஒரு பாடல் ஒன்று. அந்த சௌகா ஜானியுடைய மிக அற்புதமான நடிப்பு. அடுத்த தம்புஜத்தை பார்த்தீங்களா, அதுல வரும் ஒப்பிட்டுல ஒரு ஊழல் வரும்போது அவர் அடித்து விடுவார். அடித்தது கொண்டு பிறகு எல்லாம் சேர்த்து பட்டு புடவையை வாங்கி கொள்ற. இது பிற்காலத்தில் வந்த ஊழலுக்கு சமரசமாகிற விடயங்களாக இருந்திருக்கின்றன. ஒரு காலகட்டத்தில் நிறமின்னம் செய்யல. மேலும் ஒரு பாடலாக வந்திக்கலா வெண்மதிவாள் நுதலால் தனக்கும் வந்திக்கல் ஆகும் மடவாட்கும் வகுந்து நல்கி நிந்திக்கல் ஆகா உருவத்து நிற்க மென்பூச் சிந்து கலாப மயிலின் கண் சிவந்து போனார். அதாவது குறை காண முடியாத உருவம் கொண்ட ஒரு அரசன் சத்தியா காலத்தை தோன்றும் சில கலைகளை மட்டுமே பெற்ற பெண்ணிறமுள்ள பிறை போன்ற நெற்றியுடைய ஒரு மனைவிக்கும், அதாவது ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு அரசன் மிகவும் அழகான ஒரு மனைவியையும் அந்த மனைவியே இறங்கத்தக்க மாதிரியாக மற்றொரு மனைவிக்கும், அதாவது 2 மனைவிகள் இருந்திருக்காரு, தான் பறித்த மலர்களை சமமாக பங்கிட்டு அளித்தான். நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? குறை காண முடியாத கணவன், குறை காண முடியாத உருவம் கொண்டு ஒரு அரசன். குறையே அங்க வந்துட்டு அதான் அதுல அவற்றை கம்பற்ற பாட்டுல சந்திக்கலா வெண்மதிவான் நுதலால் தனக்கும் சந்திக்கல் ஆகும் மடவாட்கும் வகுந்து நல்கி நிந்திக்கல் ஆகா உருவத்தின், அதாவது நிந்திக்கல் ஆகா உருவம் அதன் குறை காண முடியாத உருவத்தில் நிற்க மெய்ப்பூ சிந்து கலாப மயிலின் கண் வந்து போனார். இவர் 2 பேரிட்டும் பங்கிட்டு கொடுக்கலதான் அந்த ஒரு மனைவிக்கு தெரிகிறது, இதற்கு அந்த மனைவியில பாசம் இருக்குது, என்னை விட கூட பாசம் இருக்குன்னு சொல்லி தலைவன் தன்னையே மட்டும் விரும்ப வேண்டும் என்று எண்ணி தலைவி அவன் வேறொரு பெண்ணை விரும்புவதையே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் தன்னையே அதிகமாக விரும்ப வேண்டும் என்ற எண்ணத்திலும் அதை மற்றவள் முன் தலைவன் மேல் கொண்ட விருப்பம் அதிகம் என்பதை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதனாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கண் சிவந்து போனார் என்ற மாதிரி காட்டுகின்றார். மேலும் ஒரு பாடலாக தைகின்ற வேல் நோக்கினன் தன்னுயிர் அன்ன மன்னன் மைகொண்ட கண்ணால் எதிர்மற்றால் பேர் விளம்ப மெய்கம் தலை கொண்டிட பும்மி மெம்பி கைகொண்டு மோந்தன் உயிர் பிண்டு கரிந்தது அன்றே. அது நாங்கள் என்னது சொன்னாலும் அவருடைய அந்த கற்பனை, அது நான் உன்னை மட்டுமே விரும்புகிறேன், உன் ஒருவனையே திருமணமும் செய்து கொண்டுள்ளேன், நீயும் என்னை மட்டுமே விரும்ப வேண்டும், என்னை மட்டுமே திருமணம் புரிந்திருக்க வேண்டும், இன்னொரு பெண்ணை நீ பார்க்கவும் கூடாது என்ற எண்ணத்தில் இருந்தவளுக்கு இன்னொரு பெண்ணை மணந்து கொண்டு அவளுடன் வாழ்ந்து வருவதை பொறுக்க முடியவில்லை. இதனால் அதாவது அவளை கோபத்திலே அவ பார்த்த பூ கோபத்தை வெளிப்படுத்த முடியவில்லை. அந்த பாக்கைகளை இந்த கோபத்துல பூவே வாடிட்டுதான் வந்த வெப்பத்தால நோக்க குலையும் அனிச்சம்பூ மாதிரி. இதுல பாருங்க, எங்க ஆட்கள் சும்மா இல்ல, சிவபெருமானுக்கு அதாவது கடவுளை நாங்களே சித்தரித்து அந்த கடவுளுக்கு 2 பொண்டாட்டி கொடுத்து 2 பொண்டாட்டிகளை சண்டையை கொடுத்து இதே புலவி நுணுக்கத்தை அங்கேயும், அதாவது தலையில ஒரு பெண்ணையும் தன்னில பாதியா ஒரு பெண்ணையும் வைத்தாராம் சிவன் என்று. இந்த உமைக்கும் அதனால வந்த புலவி நுணுக்க உங்களுடைய அந்த பிரச்சனை தான் அவர் ஒரு இடத்தில் சண்டை சிவதாண்டவம் எல்லாம் அவர்களுக்குள் போட்டியெல்லாம் வந்ததென்றெல்லாம் கதைகள், புராண கதைகள்.
அப்போ பாருங்க, கடவுளையும் பாவம் அவரையும் போட்டு இந்த பாடுபடுத்துவார்கள் இலக்கியவாதிகள். சரி, நாங்கள் நினைக்கின்ற ஒரு பாடல் உங்களுக்கு தெரியும், கோபுரங்கள் சாய்வதில்லை என்ற ஒரு திரைப்படத்துல என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் என்று அந்த பாடலோடு நிறைவு கொண்டு வருவோம். ஏனென்றால் பொசசிவ் திங்கிங் என்ற அந்த நீங்க சொன்ன உளவியல் ரீதியான தாக்கம் பெண்களுக்கு இருப்பதாக எல்லா மொழி இலக்கியங்களும் சித்தரித்திருந்தாலும் அது பொதுவான ஒன்று. வீட்டுக்குள் இருந்த பொழுது, வீட்டுக்குள் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட பொழுது, அகம்பால் இல்லத்தாளாக இருந்த பொழுது அவர்கள் வீட்டுக்குள் அவருடைய உணர்வுகள் முழுவதும் கணவனை சுற்றி வந்தன. அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் அதுவே உலகமயமாகி உலக அறிவு பெற்ற பெண்கள் இன்றைய காலத்தில் அப்படி நான் நினைக்கவில்லை, இதையெல்லாம் பொறுத்து போவார்கள் என்று. இதர சின்ன சின்ன ஊழல்களை வைத்து அவர்கள் விவாகரத்து வரை செல்வது தவறு, அது வேறு. நாங்க சொல்ற அந்த தன்னுடைய கணவன் மனைவி என்ற அந்த உறவுக்கு இரண்டகம் செய்யும் பொழுது அவர்கள் முடிவுகளை உறுதியாக எடுப்பார்கள், தன் மதிப்பு சார்ந்து என்று நினைக்கின்றேன். அது தவறல்ல, நல்லது. நன்றி உங்களுக்கு, மகிழ்ச்சி. நான் வழங்க இந்த வேலை தனாக்கு தான் செய்வேன், நீங்கள் சிக்கிட்டீங்க இன்னைக்கு. நன்றி நேயர்களே, சந்திப்போம் மீண்டும் ஒரு முறை. அழகான ஒரு விடயத்தை, வாழ்வியலை தொட்டு சென்றிருக்கிறீர்கள். நன்றி.